எஸ் சார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 26/5/25 தேதி சென்னையில் நடைபெற்ற முதலாவது உயர்மட்ட குழு கூட்டத்தை தொடர்ந்து இரண்டாவதாக 3 முறை ஒத்திவைத்த கூட்டம் இன்று டெல்லியிலே தலைமை தொழிலாளர் ஆணையர், அதாவது சீஃப் லேபர் கமிஷனர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்தினுடைய இயக்குநர் ஒருவரும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளாத நிலையில் கடலூரில் இருந்து டிஆர்ஓவும் என்எல்சி தரப்பில் வழக்கமான அதிகாரிகளும் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாமும் கலந்து கொண்டோம். இதில் எப்போதும் போல அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் என்ற முறையிலே தோமுசா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற தொழிற்சங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் செயல்படுகிற தொழிற்சங்கங்களும் நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு வருவதற்கில்லை, இது உயர்நீதிமன்றம் அல்ல உச்சநீதிமன்றமே ஆணையிட்டு அமைத்தாலும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தை விட அப்படி ஒன்று ஒரு பெரிய உயர்ந்த அமைப்பல்ல என்கிற முறையிலே அவர்கள் அதை நிராகரித்து வராமல் இருந்து விட்டார்கள். என்எல்சி நிர்வாகம் வழக்கம் போலவே நாங்கள் அந்த கோர்ட்டிலே பார்த்தோம், இந்த கோர்ட்டிலே பார்த்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் என்கிற முறையிலே நம்முடைய ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கமும் நிரந்தர தொழிலாளர் சங்கமும் நாம் தமிழர் தொழிற்சங்க பாசறையும் தேசிய முற்போக்கு திராவிட தொழிற்சங்கமும் பிஎம்எஸ் சங்கமும் சிஐடி சங்கங்களும் மட்டும்தான் கலந்து கொண்டன. கலந்து கொண்ட 5 சங்கங்களும் அவர்களுக்குரிய முறையிலே நம்முடைய தொழிலாளருடைய கோரிக்கைகளை சிஎல்சி முன்னால் தெளிவுபடுத்தி 2 மணி நேரம் ஏறக்குரிய விவாதம் நடைபெற்றது. இறுதியாக சிஎல்சி அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக 3 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட வேண்டும், இதிலே புதிதாகவும் நீங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள், நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேறு விதமாக இருக்கிறது, எனவே ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் இதை 3ஆக பிரித்து 20 அல்லது 25 நாட்களுக்குள்ளதாக இந்த வழக்குகளின் தொழில் தகராறுகளை 3ஆக பிரிவு செய்ய வேண்டும். ஒன்று, நமக்கு அளித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்மட்ட குழு அமைத்ததற்கான கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகள் தான் இப்பொழுது நிலுவையில் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கு ஏற்கனவே அந்த உயர்மட்ட குழு அமைக்கிற போது நிலுவையில் இருக்கக்கூடிய மற்ற கோரிக்கைகள், 3ஆவதாக உயர்மட்ட குழு அன்றும் இன்றைக்கும் அளித்திருக்கக்கூடிய புதிய கோரிக்கைகளை அடிஷனல் டிமாண்ட்ஸாக கூடுதல் கோரிக்கைகளாக ஏற்றுக்கொண்டு இவர்களை 3 விதமாக பிரித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அடுத்த கூட்டம் நீங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் நெய்வேலியிலோ அல்லது சென்னையிலோ வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம். உங்களை எல்லாம் கடினமாக சூழ்நிலையில் நீண்ட தூரம் உங்களை இங்கு வரவழைத்து அலைக்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு அல்ல, நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த வகையிலே இந்த கூட்டம் இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பற்றி மிக காரசாரமாக விவாதித்தோம். குறிப்பாக நம்முடைய அந்தோணி செல்வருடைய வேலை விஷயமாகத்தான் 1/2 மணி நேரத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை நடந்தது. அதேபோல போனஸ் கோரிக்கை சம்பந்தமாகவும் நிலவீடு கொடுத்தவர்கள் பிரச்சனை பற்றியும் மிக நுணுக்கமான விஷயங்களில் சட்ட ரீதியான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டக்கூடிய தொழிற்சங்கங்களும் மற்றவர்களும் பேசினார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய கூட்டத்தின் முடிவு. எனவே நம்முடைய தொழிலாளர்கள் இந்த கூட்டத்தின் முடிவு இன்னும் வலிமையாக்கப்பட வேண்டும், நமக்கு அருகாமையில் இந்த முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டங்களை தீவிரப்படுத்துவது என்கிற நான் கடந்த காலத்தில் சொல்வதைப் போலவே மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறோம். போராட்டங்களை நாம் தீவிரப்படுத்தினால்தான் மத்திய அரசு நமக்கு உரிய பதிலை அளிக்கும். அதேபோல மாநில அரசின் சார்பாக பங்கெடுத்துக் கொண்ட டிஆர்ஓ நில எடுப்பு லேண்ட் அக்யூசியேஷன் சொல்லக்கூடிய எல்ஏ டிஆர்ஓ வந்தார்கள். அவர் மாவட்ட ஆட்சியர் கூட நீங்கள் உரிய முறையில் நாங்கள் வேலை கொடுக்கிறார்கள், நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள், அப்படி இப்படி என்று ஏதோ அவர் ஏதோ குழப்பமான முறையிலே பதில் சொன்னார். அப்படியானால் அது மாநில அரசினுடைய கொள்கை நிலையை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பங்கேற்றக்கூடிய தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாகவும் ஒரு டிஆர்ஓ தானாக வந்து தன்னுடைய மனதில் பட்டதை பேசிவிட முடியாது. அவர் மாவட்ட ஆட்சியருடைய கருத்தை கேட்டு மாவட்ட ஆட்சியர் மாநில தலைமை அதிகாரிகளுடைய தமிழக அரசனுடைய கருத்தை கேட்ட பிறகு தமிழக அரசின் நிலை என்பது தமிழ்நாடு முழுவதும் வேறு, இந்தியா முழுவதும் வேறு, நெய்வேலிக்கு என்று வேற ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். அது என்எல்சியை பாதுகாப்பு, என்எல்சி முழுக்க மிக முழுமையாக என்எல்சியினுடைய நிர்வாகத்தை பாதுகாப்பது என்கிற முறையில் தான் அவரும் ஒரு சரியான தெளிவான ஒரு விவாதமாக அவர் முன்வைக்கவில்லை. நிலம் வீடு கொடுத்த சங்கத்திலிருந்து கூட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், அவர்களும் கூட இதில் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுதாவது நம்முடைய தொழிலாளருடைய பிரச்சனையில், தொழிலாளருடைய கோரிக்கைகளில், தொழிலாளருடைய போராட்டங்களில் நாம் தான் முன்னணியில் நின்று போராட வேண்டுமே தவிர
வேறு விதமான அமைப்புகளை நம்பி இருப்பது என்பது நமக்கு பலன் தராது என்பதை நீங்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்காவது இந்த பிரச்சனையை டெல்லி வரை கொண்டு சென்று அங்கு நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள இதிலே பங்கேற்றுக் கொண்ட நான் ஏற்கனவே பட்டியலிட்ட தொழிற்சங்கங்கள் கடுமையாக முயற்சியை மேற்கொண்டு ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், விவாதித்திருக்கிறார்கள். உரிய முறையிலே தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புவோம். இல்லை என்று சொன்னால் ஒரு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் நம்முடைய போராட்டங்களை தீவிரப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய போராட்டக் குழுவுடைய தோழர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். தோழர்.